தனது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுடன் டிடிவி தினகரன் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், தினகரன் நடத்தி வரும் ஆலோசனையில் பங்கேற்றுள்ள எம்எல்ஏக்கள் யார் யார், எதை பற்றி இந்த ஆலோசனை நடத்தப்படுகிறது? காலை 9:30 இந்த ஆலோசனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடையாறில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரனுடைய வீட்டில் இந்த ஆலோசனை நடந்து வருகிறது. இந்த ஆலோசனையில் முன்னாள் அமைச்சர்களும் இந்நாள் எம்எல்ஏக்களுமான செந்தில் பாலாஜி, பழனியப்பன், தோப்பு வெங்கடாச்சலம் ஆகியோர் தொடர்ந்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள், அவரோடு இருக்கிறார்கள். அதே போல ஆம்பூர் பாலசுப்ரமணியம், மாரியப்பன் கென்னடி, தங்க தமிழ் செல்வன் மற்றும் வெற்றிவேல் உள்ளிட்ட எம்எல்ஏக்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 எம்எல்ஏக்கள் தற்பொழுது டிடிவி தினகரனுடைய இல்லத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மீதமுள்ள எம்எல்ஏக்களும் வருவார்கள் என்ற தகவலும் அங்கிருந்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து டிடிவி ஆதரவு எம்எல்ஏக்கள் சந்திப்பை நடத்தினார்கள். அப்போது தினகரனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், கட்சியிலும் சரி கட்சியில் முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசினார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு நடைபெற்று வருவது அரசியல் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு பக்கம் சட்டப்பேரவை கூடி இன்று நடந்து வருகிறது, அலுவல்கள் நடந்து வருகின்றன. அந்த சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் 7 எம்எல்ஏக்கள் தற்பொழுது டிடிவியினுடைய இல்லத்தில் இருக்கிறார்கள். அங்கு அவரோடு ஆலோசனை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு தகவல் என்னவென்றால், டிடிவி தினகரன் இன்று ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு செல்ல இருக்கிறார் என்ற தகவல். எனவே இந்த 2 அம்சங்களும் இன்று காலையில் டிடிவி தினகரன் ஒட்டிய செய்திகளில் முக்கியமான அம்சங்களாக பார்க்க வேண்டியிருக்கிறது.